கோத்தகிரியில் உள்ள தேயிலை தோட்டங்களில் குட்டிகளுடன் உலா வந்த கரடிகளால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரவு நேரங்களில் சர்வசாதாரணமாக உலா வருகின்றன. இடையில் தேயிலை தோட்ட பகுதிகளில் பகல் நேரங்களிலேயே குட்டிகளுடன் கரடிகள் உலா வந்தன. இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளன. கரடி குட்டி எப்படி இருக்கு? நீ பெரிய சூறாவளி சூறாவளி காசு இப்போ ரோட்டுக்கு வருது எந்த ரோட்டு எங்க திருச்சுழி அருகே மஞ்சுவிரட்டு போட்டியின் ஒருவரை வாளால் வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அம்மன்பேட்டை கிராமத்தில் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது உக்கரபாண்டி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றிய நிலையில் அவர்கள் உக்கரபாண்டியின் தலையில் வாளால் வெட்டிவிட்டு தப்பிப்போடினர். படுகாயமடைந்த அவரை பொதுமக்கள் மீட்டு மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த உக்கரபாண்டி, அரசியல் முன்விரோதம் காரணமாக தன்னை தாக்கிய நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய மஞ்சு விரட்டு மழையின் காரணத்தினால நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் எல்லாருமே சொன்னோம். இவங்க ஊரில் யாரும் கொஞ்சம் அதை கண்டுக்கிற மாட்டேன்ட்டாங்க. இதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் தாசில்தார்லேருந்து ஆடியோ வரைக்கும் நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஆனால் கொடுத்தும் அவங்க ஒருதலை பட்சமாக இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அவங்க இன்னைக்கு நடத்தே ஆகும்னு ஒரே இதில் இருந்துட்டாங்க. இந்த காரணத்தை வச்சுட்டு எங்களை இந்த மாதிரி பழி வாங்கணும்னு இவங்க திட்டம் போட்டு இந்த மாதிரி எங்களை அடித்து மண்டையை உடைச்சி இதாக. பாலக்கோடு அருகே நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் ஜோதிஹள்ளி கிராமத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் சாமி வேடங்கள் அணிந்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மெய் சிலிர்த்தனர். பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையை ஒட்டி பாதுகாப்பு காரணமாக கோவளம் மற்றும் சின்னமுட்டம் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் 3 நாள் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று வருகை தந்துள்ளார். இதனையொட்டி கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் கடற்படை, கடலோர காவல் படை மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இடையில் பாதுகாப்பு காரணமாக கன்னியாகுமரி, கோவளம், சின்னமுட்டம் பகுதி மீனவர்கள் கடல் மீன்பிடிக்க செல்லவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே தேவாலயத்தின் உண்டியலை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். திருத்தணி அரக்கோணம் சாலையில் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ தேவாலயம் உள்ளது. நிலையில் மர்ம நபர்கள் சிலர் இன்று தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். உண்டியலில் சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் திருத்தணி போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தினமும் ஏராளமானோர் வருகை தரும் தேவாலயத்திலேயே மர்ம கும்பல் கைவரிசை காட்டியிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே எரிந்த நிலையில் இளைஞர் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சூடகிரி அடுத்த அட்டக்குறுக்கி பகுதி சாலையோரத்தில் இளைஞர் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்து கிடந்தார். தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் ஒட்டர்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் நேற்று அவர் வாட்டர் கேனில் பெட்ரோல் வாங்கி வந்ததும் பெட்ரோல் பங்க் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் தேவராஜ் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சோமையனூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று கோழியை கவ்விச் சென்ற சிசிடிவி காட்சிகள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சோமையன் அடுத்த பழனியப்பா லேஅவுட் பகுதியைச் சேர்ந்த சக்தி என்பவர் வளர்த்து வந்த கோழியின் இறகுகள் சிதறி கிடந்துள்ளது. இதனையடுத்து வீட்டில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது மதில் மேல் நின்றிருந்த கோழியை சிறுத்தை ஒன்று தாவி பிடித்து தூக்கிச் செல்வதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் கவனமாக இருக்கும்படி வனத்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கெத்தை சாலையில் யானை கூட்டங்கள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியிலிருந்து யானைகள் கூட்டமாக உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வரும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகின்றன. இதனிடையே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் ஒன்று மஞ்சூர் கெத்தை சாலையில் உலா வந்துள்ளது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பயணித்தனர். மேலும் யானைகள் வெளியேறுவதை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை கணேஷ் நகரைச் சேர்ந்த பாதிரியார் ஜான் தேவசகாயம் கடந்த 22ஆம் தேதி மனைவியுடன் கோவையில் உள்ள தனது மகனை பார்க்க சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பிவிட்டார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டும் பீரோவில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டும் இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கொள்ளை தொடர்பாக மதுரை மாவட்டம் உச்சப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ் முகாமைச் சேர்ந்த கேத்தீஸ்வரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து 36 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸையும் பறிமுதல் செய்தனர்.